மனிதரை மனிதர் மனமாற வாழ்த்தி போற்றிடும் யாவர்க்கும் தங்க வணக்கம். நல்லதொரு நடனமாடி நம்மை வரவேற்ற 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்க செல்வி பபிஷ்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். விண்ணக இறைவனின் பேரொளி காட்டி மன்னக மாந்தரை நல்வழி நடத்தி அன்பெனும் விதையை நெஞ்சில் விதைக்கும் மறைக்கல்வி மன்றத்தின் ஆண்டு விழா இது. அருள்மலை பொழியும் ஆண்டவர் ஒளியில் அறிவோடு வளரும் பிள்ளைகள் வழியில் இறைமை கோடிடும் இனிய வேளையில் வருகை தந்தோரை வாழ்த்தி வரவேற்கிறேன். விசுவாச பாதையில் தடம் பதித்து நற்பண்பு சோலையில் பூக்கள் பூத்து சபையோராய் நாம் இங்கு ஒன்று கூடினோம். அன்பான வரவேற்பை நெஞ்சார கூறுகிறேன். இன்றைய நன்னாளில் நம் மறைக்கல்வி மன்றத்தின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது இறை நம்பிக்கை ஆழப்படுத்தவும் நற்பண்புகளை வளர்க்கவும் அன்பின் பாதையில் பயணிக்கவும் நாம் இணைந்து முன்னெடுக்கும் இந்த ஆன்மீக முயற்சியின் ஒரு மைல்கல்லாக இந்த ஆண்டு விழா அமைகிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அருள் பணியாளர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி வந்திருக்கும் தலைவர் செல்வி ஆஷிகா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். பிள்ளைகளின் விசுவாச வளர்ச்சிக்கு எப்போதும் உறுதுணையாயிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் இந்த மறைக்கல்வி மன்ற சார்பில் மனம் நிறைந்த நன்றியுடன் வரவேற்கிறேன். செயல்பாடுகளுக்கு தூணாக இருந்து இறை வார்த்தையை பிள்ளைகளின் நெஞ்சில் விதைக்கும் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த ஆவலோடு காத்திருக்கும் நமது மாணவ செல்வங்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவரையும் வரவேற்ற செல்வி பபிஷ்யா அவர்களுக்கு நன்றி. கண்ணை இமைக்க அளவிற்கு பட்டாம்பூச்சிகளாய் தமது நடனத்தால் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் 1ஆம் வகுப்பு மாணவர்கள். அதிகாலையிலே கூவது பாட்டு பாடி துடிக்கிறது, படுத்தவர்
தமது நடனத்தால் நம்மை மகிழ்வித்த 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. நாடகம் வெறும் நடிப்பு அல்ல, இது நம் வாழ்வின் கண்ணாடி என்று நம் உள்ளத்தை பிரதிபலிக்க வரும் பெற்றோர் பி வகுப்பை அன்போடு அழைக்கிறேன். இயற்கை நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்து பூமி. மனிதனின் வளர்ச்சியும் வாழ்வும் பூமியை சார்ந்து அமைந்துள்ளது. ஆனால் நவீன வளர்ச்சி என்ற பெயரில் காடுகள் அழிக்கப்படுகின்றன, நீர்நிலைகள் மாசுபடுத்தப்படுகின்றன, காற்று நச்சாகிறது. இதன் விளைவாக இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டு மனித வாழ்வே கேள்விக்குறியாகி வருகிறது. இன்று உலகிலேயே மிக வித்தியாசமான நீதிமன்றம். இங்கு மனிதர்கள் வழக்கு தொடரவில்லை, மாறாக இயற்கையே மனிதன் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது. பூமி தாயின் நீதிமன்றம் இதோ உங்கள் முன்னே. காட்சி 1. அமைதி, அமைதி, அமைதி. இயற்கை நீதிமன்றம் தொடங்குகிறது. வழக்கை ஆரம்பிக்கலாம். இன்று மனிதன் மீது வழக்கு. இயற்கையை ஏன் அளித்தாய்? நான் ஒன்றும் செய்யவில்லையே. காட்சி 2. மரத்தின் புகார். மரம், மரம், மரம். இயற்கை தாயே, நான் அனைவருக்கும் நிழல் கொடுத்தேன், பழம் கொடுத்தேன், மழை வர உதவினேன், உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனும் கொடுத்தேன். ஆனால் இந்த மனிதன் என்னை வெட்டி கொண்டு விட்டான். நாடு வளர வேண்டாமா? நாடு வளர்ச்சி பெற வேண்டாமா? முன்னேற்றம் அடைய வேண்டாமா? மரம் வெட்டியது வீடு கட்டுவதற்காக, தொழிற்சாலை செய்வதற்காக, காட்டில் வீரம் செய்வதற்காக. வளர்ச்சி என்ற பெயரில் என்னை வெட்டலாமா? நான் இல்லாமல் நீங்கள் வாழ இயலுமா? மனிதா, மரம் உன்மேல் இவ்வளோ குற்றம் சொல்கிறது. நீ எவ்வளோ மரம் தான் வெட்டினாய்? என்ன ஒரு மரமா வெட்டினாய்? 10-15 மரம் வெட்டி இருப்பேன். என்னை வெட்டி விட்டு இப்போது வெயில் வாட்டுகிறது என்று ஏசி வாங்குகிறாய். வெக்கமா இல்லையா? ஏசி இல்லாம தூங்கவே முடியலையே. என்னை வெட்டாமல் இருந்தால் ஏசி வாங்க வேண்டிய தேவையில்லையே. மனிதா, மரம் இல்லாமல் உயிர் இல்லை. இனிமே தேவையில்லாமல் மரங்களை வெட்டாதீர்கள். காட்சி 3. காற்றின் புகார். காற்று, காற்று, காற்று. பூமி தாயே, இந்த உலகம் முழுதும் உயிர் வாழ நான் இலவசமாக காற்று கொடுத்தேன். முன்பு இருந்தவங்க என்னை சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள மனுஷங்க என்னை ரொம்ப நச்சு காற்றாக மாற்றிட்டாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் புகை, புகை, புகை. இப்போ வாகனங்கள், தொழிற்சாலைகள் அதிகமாச்சே. வீட்டுக்கு 2 காரு, 2 பைக்கு. மனுஷங்க தொழிற்சாலை புகை, வாகன புகை, குப்பை எல்லாம் எரிச்சு என்னை ரொம்ப மாசுபடுத்திட்டாங்க. குப்பையை எரிக்காம இருக்க முடியுமா? அதனால தான் ஆஸ்துமா, இருமல் போன்ற நோயாளிகள் அதிகரிச்சுட்டே வருது. இப்போ எப்போ பார்த்தாலும் இரும்பிட்டே வரணும். இப்படியே இருந்தா ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிட்டு நடமாட வேண்டியதுதான். இதில் வேற மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஏர் வேணும்னு சொல்லிட்டு இமயமலை வேற டூர் போகிறாங்க. மனிதா, காற்றில்லாமல் ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. இனிமே காற்றை மாசுபடுத்தாதீர்கள். சரி. காட்சி 4. நீரின் புகார். நீர், நீர், நீர். இயற்கை தாயே, உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் உயிர் கொடுக்கிறேன். தூய்மையான தண்ணீரை வழங்கினேன். முன்பு என்னை கோரி கோரி குடித்தார்கள். இப்போ என்னை கண்டாலே மூக்கை மூடிக்கிட்டு ஓடுறாங்க. அது கொஞ்சம் குப்பையை போட்டேன். கொஞ்சம் குப்பையா? பிளாஸ்டிக் கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், விலங்கு கழிவுகள், ஆஸ்பத்திரி கழிவுகள் எல்லாம் என்னுள்ளே. அது தவறுதலாக போட்டேன். தவறுதலாகவா? குப்பை தொட்டி அருகில் இருக்கும் போது குப்பை போட கண் தெரியாது, ஆற்றில் போட மட்டும் வழி தெரியுமா? குளிக்கும் போதும், துணி துவைக்கும் போதும், பல் துறக்கும் போதும் தண்ணீரை வீணடிக்கிறாங்க. இப்போ பாட்டில் தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கிறாங்க. பிள்ளைகள் பைப்பை திறந்தால் மூட மறந்து விடுறாங்க. அப்படிதானே பிள்ளைகளே? இது காமெடி பண்ண வேண்டிய இடம் இல்லை, இது சிந்திக்க வேண்டிய இடம். நீர் இல்லாமல் உயிர் இல்லை. காட்சி 5. தீர்ப்பு. அமைதி, அமைதி, அமைதி. மனிதா,
உனக்கு தண்டனை இல்லை, ஆனால் முக்கியமான பொறுப்பு உள்ளது. ஒரு மரம் வெட்டினால் 5 மரங்கள் நட வேண்டும். தண்ணீரை வீணாக்கக்கூடாது, காற்றை மாசுபடுத்தக்கூடாது, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். என் தவறை உணர்ந்து விட்டேன். இனி இயற்கையை பாதுகாப்பேன். பூமி நமக்கு சொந்தமில்லை, நம்மளோடமிருந்து கடன் வாங்கிய சொத்து. மரம் நடுவோம், மழை பெறுவோம், தண்ணீரை சேமிப்போம், உலகை நேசிப்போம், பசுமையான உலகை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நாடகம் நடத்திய பெற்றோர் பி வகுப்பிற்கு நன்றி. நம் மண்ணின் பெருமையை கிராமிய நடனம் மூலமாக ஆட வருகிறார்கள் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். தம்பி எங்கப்பா போற? மரத்தெல்லாம் வெட்டி பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாற போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். சூரியனின் முக்கிரத்தை உதிக்க செய்யாது, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாது. பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு, பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். கிராமிய நடனம் ஆடிய 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. நாடக கலைஞர்களின் வியர்வை இன்று மேடையில் பூக்க இருக்கிறது. இதனை நடத்த பெற்றோர் ஹைச் வகுப்பு அன்போடு அழைக்கிறேன். இருநிலன் மன்பதை காக்கும் இறையென வைகளும் வாழ்த்தப்படும் என்பது திருவள்ளுவரின் பொன்மொழி. மனிதன் வாழ இயற்கை வளம் மிகவும் முக்கியமானது. இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும்.
சுத்தமான காற்று, நல்ல மழை, தடையற்ற நிலத்தடி நீர் ஆகியவற்றை மரங்கள் தருகின்றன. இவற்றின் முக்கியத்துவத்தை அறியாத மனிதர்கள் இன்று மரங்களை அழித்து வருகின்றனர். இவற்றை தவிர்த்து அதிக அளவு மரங்களை நடுவோம், இயற்கையை பாதுகாப்போம், பூமியை வளப்படுத்துவோம், நாமும் வாழ்வோம், அடுத்த தலைமுறையினரையும் வாழ வைப்போம் என்பதை உணர்த்தும் வண்ணம் இந்நாடகம் இப்போது அரங்கேற இருக்கிறது. காண்போம், சிந்தித்து செயல்படுவோம். ஐயோ, ரொம்ப வெயிலாக இருக்கிறதே, தணல் ஒன்றுமே இல்லையே. அங்கே ஒரு மரம் நிற்கிறது, அதில் சற்று நேரம் தணல் ஒதுங்கலாமே. வெயிலாக இருக்கு, நடக்கவே முடியலை. பசியும் ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஓ, அந்த மரத்தில் கொஞ்சம் பழம் இருக்கு, சாப்பிடுவோம். இருக்கிறதே, அந்த மரத்தில் குறைச்சி நேரம் கூட நிழல் காயலாமே. ஐயோ, அந்த மரத்தை அங்கே காணவில்லையே, அதை முறித்து விட்டார்களா? நான் இங்கு எங்கே நிழல் காய்வேன்? நடந்து நடந்து ரொம்ப வெயிலாக இருக்கு. எங்கேயாவது போய் நிற்போம் கொஞ்ச நேரம். இங்கே ஒரு அழகான மரம் நின்று அந்த மரத்தை காணமே. பாவிகளா, அந்த மரத்தை வெட்டிட்டாங்களே ஐயா. சாப்பிட்றதுக்கு பழமும் இருக்கும், பழமும் போச்சு. சரி, இதை வளர்க்குறதுக்கு தண்ணியாவது தூக்கி ஊற்றுவோம். ஆஹா, இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இன்னைக்கு நல்ல வேட்டை தான். நமக்கு இந்த மரத்தை வெட்டி பாக்கெட்டை நிறைச்சிடுவோம். மரத்தை வெட்டாதீங்க. ஒரு மரம் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு மரம் வளர்ந்து அதில் நம்ம எவ்வளோ பேர் பலன் அடைவோம். நீங்கள் மரத்தை ஈஸியாக வெட்டிட்டு போனீங்கன்னா அதனால் இப்போ நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லை, காக்கா குருவிங்க கூட அதனால் பாதிக்கப்படும். ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா ஒரு 10 மரமாவது நடுங்க. அப்போ தான் இயற்கையை நம்ம பாதுகாக்க முடியும்.
நாடகம் நடத்திய பெற்றோர் ஹைட்ஸ் வகுப்பிற்கு நன்றி. புன்னகை பூத்த முகத்தோடு பொலிவான சிந்தனையோடு நல்லதொரு தலைவர் உரை ஆற்ற வருகிறார் செல்வி ஆஷிகா. இயற்கை மனித வாழ்வின் அடிப்படை ஆதாரமாகும். ஆனால் இன்றைய இந்தியாவில் சுற்றுச்சூழல் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. வேகமான நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், காடழிப்பு, பிளாஸ்டிக் மாசுபாடு, வாகனங்களின் புகை, தொழிற்சாலைகளின் கழிவுகள் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்கின்றன. இதன் விளைவாக காற்று மற்றும் நீர் மாசுபாடு அதிகரித்துள்ளது. கோடை காலங்களில் கடுமையான வெப்ப அலைகள், பருவமழை மாற்றம், வெள்ளம், வறட்சி, நிலத்தடி நீர் பற்றாக்குறை மற்றும் உயிரினங்களின் அழிவு போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. இவை மனிதர்களின் உடல் நலம், விவசாயம், பொருளாதாரம் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கின்றன. எனவே மரக்கன்றுகள் நடுதல், நீர்வளங்களை பாதுகாத்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துதல், கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்தல் மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்களை கடைபிடித்தல் ஆகியவை மிகவும் அவசியமாகும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் ஆகும். எனவே இயற்கையை பாதுகாப்போம், பசுமையான இந்தியாவை உருவாக்குவோம். இன்று சுற்றுச்சூழலை காப்பதை நாளைய தலைமுறையின் வாழ்க்கையாக பாதுகாப்பதாகும். நன்றி. தலைவர் உரை ஆற்றிய செல்வி ஆஷிகா அவர்களுக்கு நன்றி. தமது இனிய குரல்களாக பாடி நமது காதுகளுக்கு விருந்தளிக்க வருகிறார்கள் பெற்றோர் வகுப்பினர். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்சம் காலந்தான், இன்னும் கொஞ்சம் காலந்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்சம் காலந்தான், இன்னும் கொஞ்சம் காலந்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்சம் காலந்தான், இன்னும் கொஞ்சம் காலந்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்சம் காலந்தான், இன்னும் கொஞ்சம் காலந்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு, அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கையெல்லாம் கொடுத்த சுகம் கொஞ்சம் காலந்தான், இன்னும் கொஞ்சம் காலந்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்சம் காலந்தான், இன்னும் கொஞ்சம் காலந்தான். ஒத்தையன காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசானில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஒத்தையன காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசானில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஏசி அறை குளிரில் நீரும் உறங்கி பார்க்கிற, ஏசி அறை குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற, ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. சூரியனின் உக்கிரத்தை உதிக்க செய்யாதே, அது நோக்கெல்லாம் ஆணிவேர ஆகிவிடாதே. சூரியனின் உக்கிரத்தை உதிக்க செய்யாதே, அது நோக்கெல்லாம் ஆணிவேர அணுக விடாதே. பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு, பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு, இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்சம் காலந்தான், இன்னும் கொஞ்சம் காலந்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்சம் காலந்தான், இன்னும் கொஞ்சம் காலந்தான். இனிய பாடல் பாடிய பெற்றோர் வகுப்பிற்கு நன்றி. 15ஆம் வகுப்பு மாணவிகளை மேற்கத்திய நடனமாட அன்போடு அழைக்கிறேன்.
சிலுவை கொண்டாடுவேன், இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவையை கொண்டாடுவேன். மரிச்சாரே எனக்காக தான், நான் வாழ்கிறேன் அவராலே தான். மரிச்சாரே எனக்காக தான், நான் வாழ்கிறேன் அவராலே தான். மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரே மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரே மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரே மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரே மூச்சு. குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல. குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல. பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. அது அப்புறம் என்ன ஆச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு, அவன் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அது அப்புறம் என்ன ஆச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு, அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. என் கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு. என் கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு, அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. கடற்கரையின் ஓரத்தில் இயேசு வந்தாரு, பேதுருவின் நிலைமையை தான் கண்டு கொண்டாரு. என் கூட தாமா நீ மீன் பிடிக்காம, என் கூட தாமா நீ மனுஷனை பிடிப்பாய். என் கூட தாமா நீ மீன் பிடிக்காம, என் கூட தாமா நீ மனுஷனை பிடிப்பாய். சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா, ஜுமுரு 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 ரே. மேற்கத்திய நடனமாடிய 15ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றி. இறைவனின் அருளால் இனிதே தொடங்கி இனிதே முடிந்த இந்த நிகழ்வுக்கு நன்றி சொல்ல வருகிறார் செல்வன் அனாக்கின் ரெமேரோ. மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, பாசமிகு பங்கு தந்தையர்களே, மறைக்கல்வி மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். முதலில் இவ்விழா மிக சிறப்பாக அமைய அருள் புரிந்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக இவ்விழாவில் கலந்து கொண்டு தலைமை பொறுப்பேற்று தலைமை உரைய ஆற்றிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைக்கல்வி மன்ற விழா சிறப்பாக அமைய திட்டமிட்டு வழிநடத்திய பாசமிகு அருள் பணியாளர்களுக்கு எங்கள் மனமாற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக திறமைகளை வெளிப்படுத்தி நிகழ்ச்சிகளை அழகுபடுத்திய இருபால் மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக மறைக்கல்வியை கற்பிக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மறைக்கல்வி மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என் நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை கூறிய செல்வன் அனாக்கின் ரெமேரோ அவர்களுக்கு நன்றி. உண்மையில் உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் அழகாக இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் சில வகுப்புகள் ரொம்ப அழகாக தகுந்த தயாரிப்பு ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் அப்படி நிறைய யூஸ் பண்ணி நல்லா கொடுத்தீங்க. இனி அடுத்த மன்ற கூட்டத்தில் இன்னும் மிகுதியான எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். சரியா? அந்த எதிர்பார்ப்பை என்ன செய்யணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். சரியா? அதனால் அதிக ஈடுபாட்டோடு ஆசிரியர்களும் மாணவர்களும் தகுந்த தயாரிப்போடு அதை செய்வீர்கள் என்று
நம்புகிறேன். இன்றைய நாட்களில் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளையும் கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அதே போன்று ஒருங்கிணைத்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவ தலைவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதோடு நேற்றைய தினம் இந்த ஸ்டேஜை அலங்காரம் செய்த இந்த இளைஞர் வகுப்பு அந்த மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.